இந்த நாளிலும் நம்முடைய மனிதனுடைய இயல்பு என்னவென்றால், சில நேரங்களில் வேஷம் போடுவது தான் மனிதனுடைய இயல்பு. நம்மளை விட பெரிய ஆட்களை கண்டால் அவருக்கு முன்னால் ஒரு வேஷம், நம்மளுடைய சின்ன ஆட்களை கண்டால் அவருக்கு முன்னால் ஒரு வேஷம். நம்ம கூட நல்லாவே பழகிட்டுருப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு இடத்தில், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மளை விட பெரிய ஆட்களோடு அவர் பேசி கொண்டிருக்கும் போது நாம் போய் நின்றாலும் கூட நம்மளை அறியாதவர் போல், தெரியாத போல் நடிக்கிற நிலைமைதான் இந்த காலத்தில் ஓடுகின்ற நிலைமை. பார்க்கும்போது, ஹலோ ஐயா, சார், நீங்கள் இல்லாட்டி எனக்கு வாழ்க்கையே இல்லை, நீங்கள் தான் எனக்கு முதுகெலும்பும்பாங்க. கொஞ்சம் மேலே போய்விட்டால் அவ்வளவுதான். இதை விளக்கத்தான் கேட்ட கதையும் நடந்த கதையும் சொல்ல ஆசைப்படுகிறேன். பீர்பால் என்பவன் எல்லாருக்கும் தெரியும், அருமையான புத்திசாலி. பக்கத்து வீட்டு ராஜாவுக்கு அவருடைய மந்திரிகள் எல்லாம் சொல்கிறார்கள், பீர்பால் அதிக புத்திசாலி, அவன் உடனடியாக எதை கேட்டாலும் என்ன சொன்னாலும் அதுக்கு தக்க பதில் கொடுப்பான் என்று சொன்னவுடன் அந்த நாட்டு ராஜா, சரி நீ அவருடைய மந்திரிகிட்ட சொல்லி கொண்டு போகிறார், நான் மாறு வேஷத்தில் போகிறேன், யாருக்கிட்டையும் சொல்லாது, நான் வர்ற வரைக்கும் இந்த நாட்டை பார்த்துக்கொண்டு அங்கே போகிறார். குதிரையில் போகிறார். குதிரையில் போகும்போது வழியில் ஒருவர் கிடைக்கிறார். அவருக்கு பார்த்தோன்னு, ஏப்பா இங்கே நிற்கிறேன், என்னை அடித்து போட்டாங்க, என் பணத்தை பிடுங்கிட்டாங்க, என் குதிரையை பிடுங்கிட்டாங்க, சரி பரவாயில்ல, நானும் அந்த ஊருக்கு தான் போகிறேன், நீ பின்னாடி ஏறிக்க நான் கொண்டு விடுறேன் என்று சொன்னார். ஏறிக்கொண்டு போனவுடன் நகர எல்லை வந்தவுடன், சரிப்பா இறங்கிக்க நான் போகிறேன்னு சொன்னேன். நான் எதுக்கு இறங்குறது, இது என் குதிரையாச்சா? மாறு வேஷம் போடுற ராஜாவுக்கு ரொம்பவே கோபம் வந்து விட்டது. சரி பாப்பா, இங்கே இருக்கிற ராஜா கிட்ட போய் பேசுவோம், நியாயம் கேட்போம் அப்படின்னு சொன்னேன். இப்போ தான் எந்த ராஜாவுக்கும் புத்தி இல்லையே, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. மேலே இருக்கிற ராஜாவுக்கு புத்தி இல்லை, கீழே இருக்கிற மந்திரிக்கு தான் நிறைய புத்தி இருக்குது. நேராக போனாங்க. இந்த மாதிரி ஆச்சுக்கும் போது, சரி பீர்பாலை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, பீர்பால் வந்த உடனே அந்த குதிரையில் ஏறி வந்தவன் அவன் சொன்னதை கேட்டான். குதிரைக்காரன் அவன் சொல்கிறது கேட்ட உடனே அவனுடைய பேச்சிலிருந்து இவன் எதிரிலேயே சொன்னான், இவர் நீங்கள் பேசுவது பார்த்தால் ஒரு ராஜ பரம்பரையில் பேசுகிற பேச்சு போல் இருக்கிறது அல்லவா என்று சொன்னவுடன் அந்த ராஜாவுக்கு, உண்மையான ராஜாவுக்கு திக்கென்று பட்டவுடன் அதை வெளிக்காண்பிக்காமல் உடனடியாக, சரிங்க ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு, நாளைக்கு வாங்க உங்கள் குதிரையை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னான். சரி, நாளைக்கு காலையில் வந்தாங்க. குதிரையில் ஏறி வந்தான் பாருங்கள். அவனை கூப்பிட்டு குதிரை லாயத்துக்கு கூட்டிகிட்டு போய் குதிரையை பார்க்குறாரு. இந்த எந்த குதிரைன்னா அவன் கண்டுபிடிக்கவே முடியாது. உண்மையாக இருந்தால் தானே கண்டுபிடிக்க முடியும். சரி, உண்மையான அந்த ராஜாவை நீங்கள் போய் உங்கள் குதிரையை கண்டுபிடிங்க என்று சொன்னவுடன், இவர் போனவுடன் அந்த குதிரை என்று, இது குதிரை சத்தமா ஆட்டு சத்தமானு கேட்காதீங்க, குதிரை அவரை பார்த்து ஒரு கணைத்தது. உடனே நம்ம ஊருக்கு போகலாமா என்று கூட்டிக் கொண்டு வந்தார். அப்போ தான் பீர்பால் சொன்னான், நீர்தான் உண்மையான குதிரையின் சொந்தக்காரர் என்று சொல்லி ஏமாற்றுபவனுக்கு தண்டனை கொடுத்தான். இது போலத்தான் வேஷம் போடுவது பெரிதல்ல, வேஷத்துக்கு தக்கபடி நடப்பது என்பது பெரிது. இதே போல் தான் பைபிளில் பார்த்தீர்களானால், சவுல் ராஜாவை பற்றி நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவர் தான் இஸ்ரவேலின் முதல் ராஜா. அவருக்கு தீர்க்கதரிசியாக இருந்தவர் சாமுவேல் இருந்தவுடன் சவுல் ராஜா என்ன செய்தார்? ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், பில்லி சூனியமெல்லாம் பார்க்கக்கூடாது, மந்திரமெல்லாம் பண்ணக்கூடாது என்று. அதையும் மீறி அவன் ஒரு பில்லி சூனியம் பார்க்கிற லேடி இடத்தில் ஒரு 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 பெண் இடத்தில் போய், நான் சொல்கிற ஆளை எழுப்ப முடியுமா என்று வேஷம் மாறி போனான்.
அவன் சொன்ன சாமுவேலை எழுப்ப முடியுமா என்று சொன்னவுடன் உடனடியாக அந்த சுனியக்காரி கிளவி கேட்டால், நீங்கள் சவுல் ராஜா தானே, நீங்களே இப்படி வேஷம் மாறி வரலாமா என்று கேட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியை, நாம் வேஷம் போடக்கூடாது. நாம் என்ன இருக்கிறோமோ அப்படியே உலகத்துக்கு நம்மை காண்பிக்க வேண்டும் ஒழிய மற்றவர்கள் போல் வேஷம் போட்டு உலகத்தை ஏமாற்றக்கூடாது. அது நீ உன்னையே ஏமாற்றுகிறாய் என்று கூறி நாளை சந்திப்போமா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.